Good morning. Good morning, everybody. Good morning, sir. Good morning, sir. Good morning. Good morning. So last classல நம்ம எதை பத்தி படிச்சோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பட்டாணியில முழுமை பெறாத ஓங்குத்தன்மை இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் இன் பி, அதுக்கு அடுத்தது டை ஹைபிரிட் கிராஸ் இருபண்பு கலப்பு சோதனைகள்ல பார்த்தோம். சரியா? இதெல்லாம் படிச்சுட்டீங்களா? ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்களா போயிட்டு? சரி, ஒரு சில கேள்விகளை கேட்டுட்டு நம்ம இதுல கண்டினியூட்டி பண்ணலாம். ரைட், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் சாய் சக்தி. எஸ் சார். இந்த பட்டாணியில முழுமை பெறாத ஓங்குத்தன்மை எதன் அடிப்படையில வெளியிடப்பட்டது? அந்த சோதனையில என்ன மாதிரியான தன்மையை வைத்து கலப்படம் செஞ்சாங்க? ஓங்கு ஜீனை ஒழுங்கு ஜீன் மந்தமாக்கும் சார். ஓங்கு ஜீனை ஒழுங்கு ஜீன் மங்கமாக்கும். ரைட்டு, என்ன எடுத்துக்கிட்டாரு? ஸ்னாப் டிராகன் சார். ஓ, நான் கேட்டது பட்டாணி. ஸ்னாப் டிராகன் அதுவும் முழுமை பெறாத ஓங்குத்தன்மை தான். பட்டாணியுடைய விதைகள்ல என்ன கேரக்டர் அடிப்படையில இது எடுத்தாங்கன்னு கேட்டேன். அம்பிகேஸ்வரி. சார் உருண்டை, அப்புறம் சுருங்கியது சார், அப்புறம் மஞ்சள் பச்சை நிறமும் விதையோட வடிவம். அப்படி இல்லையே பாப்பா, படிக்கலன்னு அர்த்தம். அனிகா, பட்டாணியில முழுமை பெறாத ஓங்குத்தன்மை நடத்தப்பட்டது. சரியா? பட்டாணியில முழுமை பெறாத ஓங்குத்தன்மை கொடுத்தது. எந்தெந்த பண்புகள் அதுல கலப்படம் செய்யப்பட்டு என்ன மாதிரி கிடைச்சது சொல்லுங்க பார்க்கலாம். ஓங்கு பண்பு, ஒடுங்கு பண்பு. ஓங்கு பண்பு ஒடுங்கு பண்பு என்னது சார்? ஒடுங்கு ஜீனை ஓங்கு ஜீனா மந்தமாக்குது சார். லீலாவதி. சார், ஸ்டார்ச்சை உற்பத்தி செய்யும் ஜீன் சார். அவ்வளவுதான்மா, சிம்பிள். ஸ்டார்ச் உற்பத்தி செய்யக்கூடிய ஜீன். ரைட், அதுல என்னென்ன சொல்லுங்க. கேபிட்டல் பி, ஸ்மால் பி சார். கேபிட்டல் பின்றது எதை குறிக்குது? கேபிட்டல் பின்றது பெரிய அளவுல ஸ்டார்ச் உற்பத்தி செய்யுது சார். ஸ்மால் பி சிறிய அளவுல ஸ்டார்ச் உற்பத்தி செய்யுது சார். மத்த பிள்ளைங்களாம் கேட்டுக்கிட்டீங்களா? முதல்ல பதில் சொன்ன பிள்ளைங்க சரிங்களா? பாத்துக்கோ. அப்ப ரவுண்டு உருண்டையாக இருக்கும் அதிகமான ஸ்டார்ச்சை உற்பத்தி செய்யக்கூடிய தாவரத்தை, சரியா, அதாவது குறைவான ஸ்டார்ச் துகள் உற்பத்தி செய்யக்கூடிய தாவரத்தோடு, அதாவது சுருங்கிய நிலையில் இருக்கக்கூடிய தாவரத்தோடு கலப்படம் செய்து வெளியிடப்பட்டதுதான் பட்டாணியில முழுமை பெறாத ஓங்குத்தன்மை. மறுபடியும் போய் படிங்க சரிங்களா? ரைட். மோனிகா. F1 தலைமுறையில இந்த உருண்டையான அதிக ஸ்டார்ச் துகள்கள் கொண்ட பட்டாணிய கலப்படம் செய்யும் பொழுது என்ன கிடைச்சது F1 தலைமுறையில? படிக்கல யாருமே. கிரிஜா. என்னமா கிடைச்சது? இடைப்பட்ட அளவு பிபி கிடைச்சது சார். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் பி ஸ்மால் பி கிடைச்சது. இடைப்பட்ட அளவிலான ஸ்டார்ச் துகள்களுடைய உற்பத்தியை காமிச்சது. சரியா? அதாவது ஒண்ணு அதிகமான ஸ்டார்ச் துகள்களையும் உற்பத்தி செய்யல, குறைவான ஸ்டார்ச் துகளையும் உற்பத்தி செய்யல. ரெண்டுத்துக்கும் நடுவுல இடைப்பட்ட அளவுல இன்டர்மீடியட் சைஸா உற்பத்தி செஞ்சது. சரியா? புரியுதா? ரைட். அப்பா, அடுத்தது குணவதி. எஸ் சார். இருபண்பு கலப்பு சோதனை அப்படின்னா என்னமா? சார், இரண்டு பண்புகளை வச்சு கலப்பு செய்வது. ரெண்டு பண்புகளை வச்சு கலப்படம் செய்வது இருபண்பு கலப்பு சோதனை. இரண்டு பண்புகளை அடிப்படையாக கொண்டு கலப்படம் செய்வது இருபண்பு. யார் செஞ்சா? சார், மெண்டல் தான் சார் செஞ்சாங்க. மெண்டல் தான் செஞ்சார். ரைட். சாலமன், என்னென்ன பண்புகளை கிரிகோர் மெண்டல் இருபண்பு கலப்பு சோதனையில பயன்படுத்தினார்? உருண்டை மஞ்சள் சார், உருண்டை பச்சை சார். ரைட். என்ன அது டைரக்டா சொல்லுங்க. விதையினுடைய அதை சொல்லுங்க. ரெண்டு கேரக்டர் எடுத்துட்டார்ல, அது சொல்லுங்க. ரெண்டு கேரக்டர், அதோட மாற்றுரு வடிவங்கள் நமக்கு தேவையில்ல. டைரக்டா ரெண்டே ரெண்டு கேரக்டர். ஞாபகம் இருக்கா? சரி, இது வர விதையோட வடிவம் சார். விதையினுடைய வடிவம், விதை நிறம். ஆமா, விதையுடைய வடிவம்
உருண்டையா சுருங்கியதா? சரியா? விதையினுடைய நிறம் மஞ்சளா பச்சையா? இதுதான் அவர் எடுத்துக்கிட்டார். ஓகே. அம்சவல்லி சார் இருபண்பு கலப்பு சோதனையுடைய புறத்தோற்ற விகிதம் என்ன? 9:3:3:1. 9:3:3:1. ஓகே. ஜோதி பிரியா. ஜோதி பிரியா. கனிமொழி. ஜீனாக்கு விகிதம் என்ன? 1:2:4:2:1:2:1:2:1 சார். ரைட். ஓகே. இது ஒரு பண்பு கணக்குல கிடைக்கக்கூடிய ஜீனாக்கு விகிதத்தை மல்டிப்ளை பண்ணா கிடைச்சிரும் சார். மெமரி பண்றத விட. அப்படி பண்றதை விட நீங்க அப்படி பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ரைட். ஓகே. அடுத்தது மகா. சரி, நெட்வொர்க் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மகா கங்கை. இந்த இருபண்பு கலப்பு சோதனையில F1 தலைமுறையில எந்த பண்பு வெளிப்பட்டது? எக்ஸ்பிரஸ் ஆச்சு. எந்த கேரக்டர்? உருண்டை மஞ்சள். உருண்டை மஞ்சள் தான் வெளியிட்டது. உருண்டை மஞ்சள் தான் வெளியிட்டது. ஓகே. ஹீரம். சொல்லுங்க சார். ரைட். இருபண்பு கலப்பு சோதனையில பச்சை சுருங்கியது எத்தனை தாவரம் உருவானது? எத்தனை தாவரம் கிடைச்சது பச்சை சுருங்கியது? இருபண்பு கலப்புலையா சார்? ஆமாப்பா. இருபண்பு கலப்புல பச்சை சுருங்கியது ஒண்ணுதான் சார் கிடைச்சது. ஒண்ணுதான் கிடைச்சது. ஓகே. நவீன். மஞ்சள் உருண்டை இருபண்பு கலப்பு சோதனையில எத்தனை தாவரங்கள் கிடைச்சது? 9 சார். 9. ரமணி. மஞ்சள் சுருங்கியது எத்தனை தாவரம் கிடைச்சது? 3 சார். 3. ரைட். திவ்யதர்ஷினி. பச்சை உருண்டை எத்தனை தாவரம் கிடைச்சது? என்னமா? மோனசத்யா. பச்சை உருண்டை எத்தனை தாவரம் கிடைச்சது? கேட்கல. அது 3 தான். சரியா? இதெல்லாம் இருபண்பு கலப்பு சோதனையில கிரிகோர் ஜோகர்மெண்டல் செஞ்ச சோதனைகளோட முடிவுகளை நம்ம பார்த்தோம். ஓகேவா? அண்ட் நேத்து ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் நான் மறந்துட்டேன். அது திருப்பி நான் சொல்லிடுறேன். இந்த உபிஷ் உடலம்னு யாரோ நேத்து கேள்வி கேட்டிருந்தீங்களா? உபிஷ் உடலம் யார் கேள்வி கேட்டது? யாரும் வரலையா? உபிஷ் உடலம் கேள்வி கேட்டது யாருமா? கேள்வி மோனசத்யா. ஒண்ணு இல்லம்மா, உபிஷ் உடலங்கள் இருந்து எங்க இருந்து செக்ரெட் ஆகுதுன்னு படிச்சோம். டபிட்டத்துல இருந்து செக்ரெட் ஆகுதுமா. அப்ப அந்த உபிஷ் உடலம் தான் எதெல்லாம் செக்ரெட் பண்ணுது? மகரந்த துகள்ல முக்கியமான அமைப்பான ஸ்போரோபுலின் இருக்கிறதுல ஆடஸ்ட் மெட்டீரியல், அதை செக்ரெட் பண்ணுது. அதுக்கு அடுத்தது போலன் கிட்னா இந்த பூச்சிகள் உட்கார்ந்தா ஒட்டிக்கும் அந்த தன்மை இருக்கு இல்லையா? அது அந்த மகரந்த பொருட்களை எல்லாத்தையுமே உற்பத்தி செய்வது உபிஷ் உடலங்கள் தான். சரிங்களா? அப்ப அந்த போலன் கிரைனுக்கு மேல இருக்கக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்வது யாரு? உபிஷ் உடலம். ஓகேவா? அப்புறம் அந்த பிரியுது பத்தியா, அந்த போலன் டெட்ராடா பிரியறதுக்கு கேலோஸ் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் அதுல இருக்கும். அந்த என்சைம் கேலேஸ் என்ற என்சைம் செக்ரீட் ஆயிட்டு அது செப்பரேட் பண்ணிடும். ஓகே, இந்த வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கங்க. உபிஷ் உடலம் என்பது டபிட்டத்தால சுரக்கப்படுகிறது. அண்ட் அது ஸ்போரோபுலின், போலன் கிட் போன்ற மகரந்த பொருட்களை உற்பத்தி செய்கிறது. இதுதான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ரைட். ஓகேப்பா. ஸோ இன்னைக்கு நாம ஷார்ட்டா ட்ரை ஹைப்ரிட் கிராஸ். சரியா? இது சார் இது என்சிஆர்டிலே இல்லையே சார், ஏன் சார் நடத்துறீங்க? இதுக்கு முன்னாடிப்பா ஏஐபிஎம்டி காலத்துல ஜிப்மர்ல எய்ம்ஸ் அதுல கேட்டது. அதனால ஜஸ்ட் நம்ம பாக்குறோம், ரொம்ப டீப்பாலாம் போல. 3 பண்புகளை கலப்பனம் செஞ்சா என்ன புறத்தோட்ட பண்பு கிடைக்கும், என்ன ஜீனாக்கு விகிதம் கிடைக்கும் அப்படின்றது மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது சார்பின்றி ஒதுங்குதல் விதி. இவைகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்த்தலாமா?
ட்ரை ஹைபிரிட் கிராஸ் அந்த பேர்லயே நமக்கு இருக்குதுங்க. ட்ரை அப்படின்னா என்ன? 3 முப்பண்பு கலப்பு. முப்பண்பு கலப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் 3 பண்புகளை கலப்பினம் செய்வதுதான் முப்பண்பு கலப்புன்னு சொல்றோம். ஏதாவது இப்ப நம்ம ஏற்கனவே ஒன்னு எடுத்ததே நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கா பார்க்கலாமா? இப்ப லாஸ்டா இருபண்பு கலப்புக்கு என்ன எடுத்தோம்? விதையோட வடிவம். விதையின் வடிவம். விதையோட வடிவம். ஒரு நிமிஷம். சரி சரி ஒன் மினிட். ஃபார் எக்ஸாம்பிள் ரவுண்ட் எல்லோ, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர், ஸ்மால் ஒய் ஸ்மால் ஒய். இது என்னதுங்க? இருபண்பு கலப்புங்க. 2 பண்பு, ரவுண்டு எல்லோ. சரியா? 2 பண்பு. ஓகே. அல்லது ரவுண்டு அல்லது ரிங்கிள்டு கிரீன், 2 பண்புகளை எடுத்துட்டோம். இது கூட இன்னொன்னு சேர்த்துக்கோ. விதையினுடைய வடிவம், விதையினுடைய நிறம்னு வச்சுக்கோங்க. பிளஸ் ஒரு உயரம். உயரத்துக்கான இது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நெட்டைனா என்ன சொல்லுவோம்? இங்க ஒடுங்கு பண்புல என்ன பண்ணோம்? இதுதாண்டா முப்பண்பு கலப்பு. 3 பண்புகளை வைத்து கலப்பினம் செய்வது முப்பண்பு கலப்பு. நீங்க எதை ஒன்னாலும் போட்டுக்கலாம். சார் இங்க ரவுண்ட் எல்லோவுக்கு பதிலா வேற ஏதாவது போடலாமா? போடுங்க. சரியா? அப்ப இங்க பாருங்க, இங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மஞ்சள் உருண்டை நெட்டை தாவரம். அது மஞ்சள் உருண்டை நெட்டை தாவரம் பச்சை சுருங்கிய குட்டை தாவரத்தோடு கலப்படம் செய்கிறது. இந்த பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? திருப்பி நான் சொல்லிடுறேன் பாருப்பா. இது ஒரு கேரக்டர். ரவுண்டுன்றது உருண்டை. ஓகே. ஆர்ன்றது உருண்டை, ஒய்ன்றது மஞ்சள். சரியா? அப்ப மஞ்சள் உருண்டை அப்படின்றது நம்ம இருபண்பு கலப்புலயே பார்த்துட்டோம். 2 கேரக்டர் வச்சு பண்ணாங்க. இங்க பிளஸ் இது கூட நெட்டை அப்படின்ற ஒரு பண்பு. மஞ்சள் உருண்டை நெட்டை. அப்ப மஞ்சள் உருண்டை நெட்டை தாவரத்தை பச்சை சுருங்கிய குட்டை தாவரத்தோடு கலப்படம் செய்வது முப்பண்பு கலப்பு. இப்ப புரியுதா? அதாவதுமா இப்ப விதையினுடைய நிறம் ஒரு பண்பு. கரெக்டா? 2வது பண்பு விதையினுடைய வடிவம். கரெக்டா? இது 2 பண்பு. இந்த 2 பண்பை வச்சுதானே இருபண்பு கலப்பு உருவாக்கப்பட்டது. மூணாவதா நான் ஒரு பண்பை சேர்த்துக்கிறேன். செடியினுடைய உயரம். செடியினுடைய உயரம் 3 பண்பு. இந்த 3 பண்பை வைத்து கலப்படம் செய்வது முப்பண்பு கலப்பு. சார் இன்னும் நான் இன்னும் டீப்பா சொல்லணும். செடியினுடைய உயரம் என்னது? ஒண்ணு நெட்டையா இருக்கலாம், ஆர் குட்டையா இருக்கலாம். கரெக்டா? விதையினுடைய வடிவம் ரவுண்டா இருக்கலாம் அல்லது ரிங்கிள்டா இருக்கலாம். விதையினுடைய நிறம் எல்லோவா இருக்கலாம், ஆர் பச்சையா இருக்கலாம். புரியுதா இல்லையா? இப்ப புரியுதா? சரியா? இப்படி செய்வது தாங்க முப்பண்பு கலப்பு. அப்ப முப்பண்பு கலப்பு நாம அடுத்தடுத்த ஸ்டெப் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் நான் உங்களுடைய இதுக்காக நான் போடுறேன். அப்ப நான் சொன்னதை அப்படியே மறுபடியும் இங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய், கேபிட்டல் டி கிராஸ்டு வித் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர், ஸ்மால் ஒய் ஸ்மால் ஒய், ஸ்மால் டி. கரெக்டா? இப்ப என்ன கேமிட் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். கேமிட்டா பிரியும் போது என்ன கேமிட் வரும்? யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இது வந்து பேரண்ட். சரியா? இப்ப கேமிட் பிரிச்சு சொல்லுங்க. காமனா என்னப்பா கேமிட் வரலாம்? கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் டி. கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் டி. இது யாருக்குன்னா டவுட் இருக்கா? 2க்கு 1 எடுத்துக்கிறோம், இது 2க்கு 1 எடுத்துக்கிட்டோம், இது 2க்கு 1 எடுத்துக்கிட்டோம் காமனா. சரி இதுங்க ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் ஸ்மால் டி. கரெக்டா? இது முப்பண்பு கலந்ததால நமக்கு கேமிட்ல 3 வருதுங்க. சரிங்க. இதை நீங்க இது 2த்தையும் F1 தலைமுறையில கலப்பணும் செய்யுங்க. என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னையா கிடைக்கும்?
capital R, capital R, small r, small r, capital Y, capital Y, small y, small y, capital T, capital T. small t. இதுல யாருன்னா டவுட் இருக்காடா தம்பி? புரிஞ்சுச்சா எப்படி F1 தலைமுறையில முப்பண்பு கலப்புல கிடைக்குதுன்னு? அப்ப இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப முப்பண்பு கலப்புல இதுல என்ன தாவரமாக இருக்கும்? இதோடைய பண்பை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. உருண்டை மஞ்சள் நட்டை சார். அவ்வளவுதான். எப்படி வேணாலும் சொல்லலாம். மஞ்சள் உருண்டை நெட்டை. புரியுதா? அதுக்கு அடுத்தது சாமி F1 தலைமுறையில கிடைச்ச கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், கேபிட்டல் டி ஸ்மால் டிய அதே மாதிரி இன்னொரு தாவரத்தோடு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், கேபிட்டல் டி ஸ்மால் டி கலப்பினம் செய்வது தாண்டா என்னது நமக்கு F2 கிடைக்கும். கரெக்டா? ஜெனரேஷன். அப்பா இது வரைக்கும் போதும். இப்ப எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்றது நமக்கு தெரிஞ்சிச்சு சார். இதுக்கு மேல நீங்க போடுங்க, கிட்டத்தட்ட எல்லா கட்டத்தையும் போட்டு F2 தலைமுறையில ஃபுல்லா கேமெட் பிரிச்சிங் அது எப்படி பேர் ஆகுதுன்னு போட்டீங்கன்னா அதுதான் F2. இது ரொம்ப பெருசு. அப்ப சார் நமக்கு என்ன சார் முக்கியம்? ஜஸ்ட் நம்ம எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம், முப்பண்பு கலப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம என்ன பண்ண போறோம்? இது நோட் பண்ணிட்டீங்களா? ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு. ரைட். அப்ப இங்க பாருங்க, முப்பண்பு கலப்புக்கு இப்ப சார் இது வேற மாதிரி ஈஸியா நம்ம புறத்தோற்ற விகிதத்தையும் ஜீனாக்க விகிதம் ஈஸியா தெரிஞ்சுக்கணும் சார். என்ன பண்ணணும்? கடன்னு நமக்கு தெரிஞ்ச ஒண்ணு என்ன பண்ணணும்? ஒரு பண்பு கலப்புக்கு ஓடிடணும். ஓகே, ஒரு பண்பு கலப்பினுடைய அதாவது இங்க எழுதிடுறேன், மோனோ ஹைபிரிட் கிராஸ் உடைய பினோடைபிக் ரேஷியோ என்ன? பினோடைபிக் ரேஷியோ என்ன? ஒரு பண்பு கலப்புடைய புறத்தோற்ற விகிதம் என்ன? 1:2. நல்லா சொல்லுங்க. 1:2:1. புறத்தோற்ற விகிதம் 3:1பா. சரிங்களா? ரைட்டு. ஜீனோடைபிக் ரேஷியோ 1 ரைட்டா? அண்ட் டெஸ்ட் கிராஸ் ரேஷியோ 1:1 சார். இது வந்து 1 சார். 1:1. இது வந்து இங்க எல்லாத்துக்கும் இதுதான் கம்பல்சரி. இது மறக்கவே கூடாது. மோனோ ஹைபிரிட் கிராஸ் உடைய பினோடைபிக் ரேஷியோ புறத்தோற்ற விகிதம் 3:1, ஜீனாக்க விகிதம் ஜீனோடைபிக் ரேஷியோ 1:1, டெஸ்ட் கிராஸ் ரேஷியோ 1:1. ஓகேவா? அண்ட் இத வச்சு நம்ம ஏற்கனவே இருபண்பு கலப்பு சோதனைக்கு போட்டோமா? இருபண்பு டை ஹைபிரிட் கிராஸுக்கு என்ன பண்ணோம்? இப்ப டை ஹைபிரிட் கிராஸ் உடைய புறத்தோற்ற விகிதம் கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்ண சொன்னேன்? 3:1 into 3:1 சார். முன்பு காலம்ல நமக்கு என்ன கிடைச்சது? 9:3:3:1. இதுதான் டை ஹைபிரிட் கிராஸ் உடைய பினோடைபிக் ரேஷியோ. கரெக்டா? ரைட் சார். ஜீனோடைபிக் ரேஷியோ சார் என்ன பண்ணோம்? 1:2:1 into 1:2:1. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண சொன்னேன். என்ன கிடைச்சிச்சு? 1:2:1. 4:1. 1:2:1. கரெக்டா? நான் போட்டுக்கிறது கரெக்டா? எஸ் சார். பண்ணிருக்கா? ரைட். சரிங்க. இது ஜீனோடைபிக் ரேஷியோ. அப்ப டெஸ்ட் கிராஸ் ரேஷியோ 1:1:1 கரெக்டா? இன்டு 1:1 போட்டீங்கன்னா நமக்கு வந்துடும் சார். இருபண்பு கலப்பு சோதனை நம்ம இப்படி பார்த்தோம். ஓகேவா? ரைட். இதெல்லாம் நமக்கு யாருக்கும் டவுட் கிடையாது. சரி, அப்ப முப்பண்பு கலப்பு சோதனையுடைய புறத்தோற்ற விகிதம் பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப வந்துடுறேன். ட்ரை ஹைபிரிட் கிராஸ் டிஎஸ்சி. ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நமக்கு என்ன எதை கலப்பணம் செஞ்சா அது முப்பண்பு கலப்பு வரும்? இரு பண்பு கலப்பையும் ஒரு பண்பு கலப்பையும் சேர்த்து பண்ணோம். கரெக்டா? இதையும் கலப்பணம் செஞ்சா நமக்கு கிடைக்குமா? ரைட். நம்ம இல்லைன்னா அது இப்படி போட்டுறேன். 3:1 into 9:3:1. நம்ம மல்டிப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நான் இப்படி போடுறேன். பாருங்க. அதாவது
ஒரு இருபண்பு கலப்பினுடைய புறத்தோற்ற விகிதத்தை ஒரு பண்பு கலப்போட புறத்தோற்ற விகிதத்தோடு கலப்பினம் செஞ்சா நமக்கு கிடைப்பது தான் முப்பண்பு கலப்பு. சரியா? ரைட். இப்ப மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. 3 9 சார் எவ்வளோ? 27 சார். 27. 3 3 சார் 9. 3 3 சார் 9. 3 1 சார் 3. கரெக்டா? அப்புறம் 1 எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. 1 9 1 9. புரியுதா? புரியுதா இல்லையாப்பா? உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா? இப்படி தாண்டா நம்ம வந்து முப்பண்பு கலப்பினுடைய புறத்தோற்ற விகிதத்தை போடுவோம். அப்ப ஒரு பண்பு கலப்பு சோதனையுடைய புறத்தோற்ற விகிதத்தையும் இருபண்பு கலப்பு சோதனையுடைய புறத்தோற்ற விகிதையும் நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா வர்றதுதான் முப்பண்பு கலப்பு சோதனையுடைய பினோடைபிக் ரேஷியோ. புரிஞ்சுச்சா? ரைட்டு. முப்பண்பு கலப்பினுடைய ஜீனாக்க விகிதத்தை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன பண்ணோம் சொல்லுங்க? 1:2:1 2:1 into 1:2:1. அவ்வளவுதான். ஒரு நிமிஷம். அப்ப ஒரு இருபண்பு கலப்பு சோதனையுடைய ஜீனோடைபிக் விகிதத்தை ஒரு பண்பு கலப்பு சோதனையுடைய ஜீனோடைபிக் விகிதத்தோடு நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வர்றதுதான் முப்பண்பு கலப்பினுடைய ஜீனோடைபிக் ரேஷியோ. சும்மா போடுறேன், இது நமக்கு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் நான் போடுறேன். ஜஸ்ட் பாருங்க. இப்போ 1 எடுத்து நம்ம எல்லாத்துக்கூட மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? அது அப்படியே வந்துடும். கரெக்டா? 1 1 சார் 1 1 2 சார் 1 1 1 சார் 1 1 2 சார் 2. சரியா? 1 4 சார் 4 1 2 சார் 2 1 1 சார் 1 1 2 சார் 2. கரெக்டா? 1 மல்டிப்ளை பண்ணா அப்படியே தானே வரப்போகுது. சரிங்களா? அப்புறம் அடுத்து 2 எடுத்து மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. இந்த 2 எடுத்து எல்லாத்துக்கூட மல்டிப்ளை பண்ணுங்க. என்னடா யோசிக்கிறீங்க? புரியலையா? 2 2 2 1 சார் 2 4 4 ஆ. 2 2 4 2 4 8 4:2. ஓகேவா? ரைட். மறுபடியும் இந்த 1 எடுத்து மல்டிப்ளை பண்ணா என்ன வரப்போகுது? அதேதான் 1:2:1:2:4:2:1:2:1. புரியுதா? யாருன்னா டவுட் இருக்கா? No sir. ரைட்டு. இது நீங்க அப்படியே நம்ம புக்ல கொடுத்துருப்போம், வேணும்னா ஒரு வாட்டி நீ செக் பண்ணி பார்த்துக்கோ. ஓகே. அடுத்தது இங்க பாருங்க. இருபண்பு கலப்பு சோதனையுடைய டெஸ்ட் கிராஸ் ரேஷியோ என்ன? 1:1:1:1. கரெக்டா? இது கூட ஒரு பண்பு கலப்பு சோதனையுடைய டெஸ்ட் கிராஸ் ரேஷியோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். 1 எடுத்து அப்படியே போட்டீங்கன்னா அதே தானே வரப்போகுது. மறுபடியும் இன்னொன்று போட்டா அதே தானே வரப்போகுது. 1:1:1. அவ்வளவுதான். 8 1 வரும். புரியுதா? இந்த மாதிரி உங்களை ஏதாவது கொடுத்து சப்போஸ் வருங்காலத்துல இந்த மாதிரி கேள்விகள் ஏதாவது வந்தால் நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இது புரிஞ்சுச்சா? ரைட். அதுதான் இங்க கொடுத்துருக்கேன் ராஜா, வேற ஒண்ணும் கிடையாது. புறத்தோற்ற விகிதம் எப்படி போறது, ஜீனாக்க விகிதம் எப்படி போறது நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுதான் நமக்கு ஆர்டர் பிரகாரம் நீங்க மாத்தி எழுதணும்னா நீங்க எழுதிக்கிங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா இப்படிதான் இதனுடைய கால்குலேஷன் நீங்க போடணும். நியூமெரிக்கல்ஸ் இப்படிதான் போடணும். ஓகே, இதுதான் முப்பண்பு கலப்பு சோதனை. ரைட்டா? அடுத்தது நம்ம பார்க்க போறது சார்பின்றி ஒதுங்குதல் விதி. ராஜா, நம்ம ஏற்கனவே ஒரு பண்பு கலப்பு சோதனை படிச்சோம், மோனோ ஹைபிரிட் கிராஸ் படிச்சோமா? எம்எஸ்டி மோனோ ஹைபிரிட் கிராஸால கிரிகோர் ஜோகன் மெண்டல் எந்தெந்த லாஸ வெளியிட்டார்? Law of dominance, law of independent of assortments, incomplete dominance. என்னப்பா நிறைய சொல்லினே வர? மோனோ ஹைபிரிட் கிராஸால பாப்பா லா ஆஃப் டாமினன்ஸ். கரெக்டா? லா ஆஃப் டாமினன்ஸ் ஃபர்ஸ்ட், அப்புறம் இந்த ரெண்டாவது விதி என்னது? Law of segregation. அவ்வளவுதான். அது 2 தானே, வேற ஏதாவதா? இது 2 தான், இது 2 தான். சரியா? அதாவது மெண்டல் வந்து 3 விதிகளை வெளியிட்டு இருந்தாரு. இது 2 விதியும் பேஸ்ட் ஆன் மோனோ ஹைபிரிட் கிராஸ், அதாவது ஓங்குதன்மை விதி, தனித்து பிரிதல் விதி. இது 2மே ஒரு பண்பு கலப்பு சோதனை அடிப்படையில் கிரிகோர் ஜோகன் மெண்டல் வெளியிட்ட விதிகள். யாருக்காவது புரியுதா? யாருக்கும் புரியல?
ஆமா, ஓங்கு பண்பு விதி, தனித்து பிரிதல் விதி, இந்த ரெண்டு விதியும் ஒரு பண்பு கலப்பு சோதனை அடிப்படையில் கிரிகோர் ஜோகன் மண்டல் வெளியிட்டது. கரெக்டா? ரைட்டு சார். அப்ப சார்பின்றி ஒதுங்குதல் விதி எதனால வெளியிடப்பட்டது அப்படின்னா, மெண்டல் தான் செய்த இருபண்பு கலப்பு சோதனையின் அடிப்படையில் வெளியிடப்பட்ட விதிதான் சார்பின்றி ஒதுங்குதல் விதி. ஓகேவா? லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் இந்த விதியில நம்ம என்ன சார் கத்துக்க போறோம்? இப்ப அப்படியே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? இருபண்பு கலப்பு சோதனை நமக்கு ஞாபகம் வரணும். என்னென்ன பண்புகளை எடுத்துக்கிட்டார் சொல்லுங்க. விதையின் நிறம், விதையின் வடிவம் எடுத்துக்கிட்டார். அப்ப எல்லோ ரவுண்டு ரவுண்ட் எல்லோ எப்படின்னா வச்சுக்கோ, எல்லோ ரவுண்டு, கிரீன் ரிங்கிள்டு இதானே, மஞ்சள் உருண்டை பச்சை சுருங்கியது, இதுதான் நமக்கு எடுத்துக்கிட்டார். F1 தலைமுறையில மஞ்சள் உருண்டை கிடைச்சது. இது தவிர மஞ்சள் சுருங்கியதுன்னு ஒரு பண்பு கிடைச்சதா? அதாவது 9:3:3:1 இதுதான் இருபண்பு கலப்பு சோதனையுடைய புறத்தோற்ற விகிதம் நம்ம படிச்சோம். அப்ப இதுல 9ன்றது என்ன? மஞ்சள் உருண்டை. மஞ்சள் உருண்டை, ரவுண்ட் எல்லோ. சரிங்களா? ரவுண்ட் எல்லோ. 3ன்றது என்ன? ரிங்கிள்டு எல்லோ. ரிங்கிள்டு எல்லோ அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? மஞ்சள் சுருங்கியது. கரெக்டா? ரைட். இது பச்சை ரவுண்ட் கிரீன். பச்சை உருண்டை, ரவுண்ட் கிரீன். ஓகே. இது ரிங்கிள்டு கிரீன், பச்சை சுருங்கியது. புரியுதா? சார்பின்றி ஒதுங்குதல் விதி எதுக்காக இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் மஞ்சள் உருண்டைன்னு எடுத்தோம், இன்னொன்னு பச்சை சுருங்கியதுன்னு எடுத்தீங்க. ஒண்ணு மஞ்சள் உருண்டை தான் வெளிப்படணும், இல்லைன்னா பச்சை சுருங்கியது தான் வெளிப்படணும். சரியா? ஒண்ணு ரவுண்ட் எல்லோ தான் எக்ஸ்பிரஸ் ஆகணும், இல்லைன்னா ரிங்கிள்டு கிரீன் தான் எக்ஸ்பிரஸ் ஆகணும். ஆனா இங்க பாருங்க, மஞ்சள் சுருங்கியதுன்னு ஒரு பண்பு புதுசா வெளிப்பட்டதா? எஸ், வெளிப்பட்டதா இல்லையா? அதே போல பச்சை உருண்டை என்ன ஒரு பண்பு புதுசா வெளிப்பட்டதா? அப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரவுண்ட் என்றது எல்லோ கூடவும் போகுது, ஆர் கிரீன் கூடவும் போகுது. கரெக்டா? புரியுதா இல்லையா? கிரீன் கூடவும் போகுது. அதே போலதான். அப்ப இது என்னதுன்னா, சார்பின்றி இப்ப ஆர் என்பது ஒய்க்கு தனியாகவும், கிரீனுக்கு எல்லோவுக்கு தனியாகவும், கிரீனுக்கு தனியாகவும் சார்பின்றி ஒதுங்குகிறது. அதுதான் அர்த்தம். சரியா? அப்ப இதோடுதான் கலந்து பயணிக்கணும் என்பது கிடையாது. அப்ப பாத்துக்குங்க, மஞ்சள் என்பது உருண்டையோடு தான் போகணும்னு அவசியம் கிடையாது. மஞ்சள் எங்கேயும் போகலாம், சுருங்கியது கூடவும் போகலாம். அதே போலதான் பச்சை என்பது சுருங்கியது உடனே போகணும்னு அவசியம் கிடையாது. அதாவது கிரீன்ன்றது ரிங்கிள்டு உடனே போகணும்னு அவசியம் கிடையாது. கிரீன் என்றது ரவுண்டு கூடயும் எக்ஸ்பிரஸ் ஆகலாம். இதுதான் சார்பின்றி ஒதுங்குதல் விதி. கான்செப்ட் புரியுதா? யாருக்காவது புரியாது இருக்கா? எல்லோ எடுத்துக்கோ, மஞ்சள் கலர். மஞ்சள் கலரு ரவுண்டோட சேர்ந்து ரவுண்ட் எல்லோ வருதாமா? ரவுண்ட் எல்லோன்னு ஒரு கேரக்டர் கொடுக்குதா? இது புரியுதா? இதே மஞ்சள் கலர் ரிங்கிள்டு, அதாவது ஸ்மால் ஆர் சுருங்கியதோடு சேர்ந்து மஞ்சள் சுருங்கியதுன்னு ஒரு இது கொடுக்குதா? ரைட். சரியா? அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஆரோட தான் போகணும்னு அவசியம் கிடையாது, ஸ்மால் ஆரோட கூட போகலாம். அப்ப இதுக்கு இது சார்பின்றி ஒதுங்குகிறது. அதுதான் அர்த்தம். அதே மாதிரிதான் நீங்க பச்சை உருண்டை எடுத்துக்கிட்டாலும், பச்சை சுருங்கியது எடுத்துக்கிட்டாலும் பச்சை உருண்டையோடும் போகும், சுருங்கியதோடும் போகும். சரியா? இதுக்கு பேர் தான் சார்பின்றி ஒதுங்குதல், இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். அண்டர்ஸ்டுட்? இப்ப புரிஞ்சுச்சா? ரைட். பாத்துடலாம்பா, அதை நம்ம பார்க்க போறோம். சார்பின்றி ஒதுங்குதல் விதி. இருபண்பு கலப்பில் மஞ்சள் உருண்டை மஞ்சள் சுருங்கியது, பச்சை உருண்டை பச்சை சுருங்கியது, இவற்றினுடைய புறத்தோற்ற விகிதம் 9:3:3:1. அப்ப நமக்கு தெரிஞ்சதுதான். எல்லோ ரவுண்டு எத்தனை கிடைச்சது? 9. அண்ட் எல்லோ ரிங்கிள்டு எத்தனை கிடைச்சது? 3. கிரீன் ரவுண்ட் எத்தனை கிடைச்சது? 3. கிரீன் ரிங்கிள்டு எத்தனை கிடைச்சது? 1. சரி.
இதன் மூலம் மெண்டல் தன்னுடைய இரண்டாவது விதியை வழங்கினார். இதைதான் சார்பின்றி ஒதுங்குதல் விதின்னு நம்ம சொல்றோம். ஒரே சமயத்தில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வேறுபட்ட ஜோடி பண்புகள் பாரம்பரியமாகும் போது இவற்றை கட்டுப்படுத்தும் ஜீன்கள் அல்லது காரணிகள் ஒரு ஜோடி மற்றொரு ஜோடியுடன் சார்பின்றி ஒதுங்குகிறது. இந்த வார்த்தையை பார்த்துங்க. ஒரு ஜோடி மற்றொரு ஜோடியுடன் சார்பின்றி ஒதுங்குகிறது. அதாவது என்ன சொல்றாங்க ஆங்கிலத்துலனா, when two pairs of triads are combined in a hybrid, இங்க பாருங்க என்ன எல்லோ ரவுண்ட், இதான் எல்லோ ரவுண்ட், அதான் 2 பேர். சரிங்களா? when two pairs of triads are combined in a hybrid, segregation of one pair of characters is independent of the other pair of character. அப்ப என்ன சொல்றாங்க, இப்படி இருக்கிறது ரவுண்ட் எல்லோவா இருக்கிறது. அடுத்து நீங்க கிராஸ் பண்ணும்போது ஸ்மால் ஒய் ஸ்மால் ஒய் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர், சரியா? கிரீன் ரிங்கிளோடு கலப்படம் செய்யும் பொழுது உங்களுக்கு என்னவா மாறுது? கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர் இப்படியும் கிடைக்குது. ஸ்மால் ஒய் கேபிட்டல் ஆர் இப்படியும் தனித்து பிரிகின்றன. அதுதான் ஒரு ஜோடி மற்றொரு ஜோடியுடன் சார்பின்றி ஒதுங்குகிறது அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? புரிஞ்சுச்சா இந்த கான்செப்ட்? கேமெட் உருவாக்கத்தின் பொழுது ஒரு ஜோடி அல்லீல்கள் மற்றொரு ஜோடி அல்லீல்களுடன் தனித்து பிரிகின்றன. சார் அப்ப கேமெட் ஃபார்மேஷன் நம்ம போடுங்கப்பா. எப்படி கேமெட் உருவாக்கப்படும்ன்றத நம்ம இங்கேயே பார்க்கிறோம். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர் ஸ்மால். இப்ப கேமெட்டா பிரிக்கும் போது நமக்கு என்ன ஆகுது? கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய். இங்க என்ன கிடைக்குது? ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். அதுதான் இங்க சொல்றாங்க கேமெட் உருவாக்கத்தின் பொழுது. அப்ப இங்க பாருங்க, இது வந்து பேரண்ட்ல இருந்து கேமெட் உருவாக்கும் போது என்ன டிவிஷன் நடக்குது? என்ன டிவிஷன் நடக்குது? மியாசிஸ் தான். இது வந்து டிப்ளாய்டு, இது வந்து ஆப்ளாய்டு. ஓகே, ஒரு ஜோடி அல்லீல்கள் மற்றொரு ஜோடி அல்லீல்கள் தனித்து பிரிக்கின்றன. அப்ப பாருங்க, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய்யோடு சேர்த்து பிரிக்கிறது, ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய்யோடு தனித்து பிரிகின்றன. அதுதான் இந்த சென்டென்ஸுக்கான அர்த்தம். விதையின் நிறம், அதாவது மஞ்சள் மற்றும் பச்சை நிற விதைகள் படிச்சோம். அதே போல விதை உரையின் தன்மைக்கு உருண்டை மற்றும் சுருங்கியது சார்பின்றி ஒதுங்குகின்றன. இதுதான் அர்த்தம். சரியா? இந்த உருண்டை என்பது கலரோடு சார்பின்றி ஒதுங்குகிறது. சரியா? அதே மாதிரி சுருங்கியது என்பது கலரோடு சார்பின்றி ஒதுங்குகிறது. இதுதான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன். அண்ட் இங்க பாருங்க, இன்னும் நம்ம எனக்கு கரெக்டா சொல்ல, இதுல பாத்தீங்கன்னா இது நம்ம லெட்டர் மாத்தி கொடுத்துருக்கோம். வேற படத்தை மட்டும் பாருங்க. இது மஞ்சள் உருண்டை, இது பச்சை சுருங்கியது. மஞ்சள் உருண்டை பச்சை சுருங்கியது F1 தலைமுறையில மஞ்சள் உருண்டையை தான் வெளிப்பட்டது. ஆனா F2 தலைமுறையில இங்க பாருங்க, பச்சை உருண்டைன்னு ஒரு புது பண்பு வெளிப்பட்டது. அதே போல மஞ்சள் சுருங்கியது என புது பண்பு வெளியிடப்பட்டது. அப்ப இது இதனோடு சார்பின்றி ஒதுங்குகின்றது. அதுதான் இதுக்கான அர்த்தம். கேமெட் உருவாக்கப்படும் பொழுது F1 இருபண்பு கலப்புயிரில் காணப்படும் உருண்டை அல்லது சுருங்கிய பண்புகளுக்கான ஜீன்கள் விதையின் மஞ்சள் மற்றும் பச்சை நிறத்துக்கான ஜீன்களோடு சார்பின்றி தனித்து ஒதுங்குகின்றன. என்ன சொல்ல வராங்க அப்படியே பாருங்க. இந்த சென்டென்ஸ் இதான் அர்த்தம்ன்றத இங்க பாருங்க. கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். இது என்னது? F1 தலைமுறையில கிடைச்ச ஹைபிரிட். சரியா? இங்க பாருங்க, இந்த கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய்யோட போகலாம், ஸ்மால் ஒய்யோட போகலாம். இந்த ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய்யோட போகலாம், ஸ்மால் ஒய்யோட போகலாம். அதுதான்டா சார்பின்றி தனித்து பிரிதல்னு சொல்றோம். புரியுதா? நான் போட்டுறேன். ரவுண்டு எல்லோவா போகலாம், ரவுண்டு கிரீனாவும் போகலாம். சரியா? அதே போல ஸ்மால் ஆர்னா என்னது? சுருங்கியது. கரெக்டா? சுருங்கியது எல்லோ கூடவும் போகலாம், சுருங்கியது பச்சையோடவும் போகலாம். ஓகேவா? இதுதான் சார்பின்றி ஒதுங்குதல் விதி அப்படின்னு சொல்றோம். சோ இதன் விளைவாக 4 விதமான கேமெட்டுகள், கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் என 4 கேமெட்டுகள் தோற்றுவிக்கப்படுகின்றன.
சார்பின்றி இதைதான் சார்பின்றி விதி சொல்லிட்டோம், ரைட்டு. இது வந்து பட்டாணி தாவரத்தில் நம்ம இந்த மாதிரி சொன்னோம். இதுவே டிஹெச் மார்கன் சோதனை மரபியலுடைய தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபாதர் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்டல் ஜெனடிக்ஸ். எப்படி கிரிகோர் ஜோகன் மண்டல் பட்டாணி தாவரத்தை எடுத்துக்கிட்டாரோ, தாமஸ் அண்ட் மார்கன் அவர் தான் டிஹெச் மார்கன் நம்ம சொல்றோம். டிஹெச் மார்கன் எதை பயன்படுத்தினார் தன்னுடைய சோதனைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழப்பூச்சி. சரியா? ஃப்ரூட் ஃப்ளை. ஃப்ரூட் ஃப்ளையோடைய பைனாமியல் நேம் என்ன? ட்ரோசோஃபில்லா சார். ட்ரோசோஃபில்லா மெலனோகாஸ்டர். சரியா? ட்ரோசோஃபில்லா மெலனோகாஸ்டர். ஸோ அனிமல்ல பொறுத்த மட்டும் அதிகப்படியான மரபியல் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு அனிமல் எது? இதுதான் ட்ரோசோஃபிலா சார். ட்ரோசோஃபில்லா தான்ப்பா. ட்ரோசோஃபில்லா தான். சரிப்பா. இந்த மாதிரி சார்பின்றி ஒதுங்குதல் விதிய டிஹெச் மார்கன் எதை பயன்படுத்தி வெளியிட்டார் அப்படின்னா, இந்த பழப்பூச்சியில வெளியிட்டிருக்கார். சார் நீங்க கேள்வி கேட்கலாம், சார் சார்பின்றி ஒதுங்குதல் விதி டிஹெச் மார்கன் செஞ்ச இந்த பழப்பூச்சியில சோதனை நம்ம என்சிஆர்டி புக்ல இல்ல சார். இல்லதான். சரியா? தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? பார்த்துடலாம் எப்படி பிரியுது அப்படின்றத நம்ம இதுல பார்த்துடலாம். சரி, ஏன் இது ரொம்ப முக்கியம்? ஏன்டா பழப்பூச்சிய டிஹெச் மார்கன் தன்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேர்வு செஞ்சார்? என்ன ரீசன்? வாட் ஆர் ஆல் த ரீசன்ஸ் டு செலக்ட் ட்ரோசோஃபில்லா ஆஸ் எ டெஸ்டிங் அனிமல் பை டிஹெச் மார்கன்? ஆயுட்காலம் கொண்டது. அவ்வளவுதான். சீக்கிரமா தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியை முடித்துக் கொள்ளும். எவ்வளவுனா 2 வாரத்துக்குள்ள. இதோட லைஃப் ஸ்பேன் என்ன பண்ணிக்கும்? லைஃப் சைக்கிள 2 வீக்ஸ்க்குள்ள பண்ணிடும். இப்ப நீங்க ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பழப்பூச்சி நீங்க ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறீங்க, 2 வாரத்துல அது என்ன ஆகிடுது, அது வளர்ந்து ரீப்ரொடக்ஷன் செஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்க. ரீப்ரொடக்ஷன் செஞ்சு அதோட ஆஃப் ஸ்பிரிங்கை கொடுத்துருதுன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து நம்ம ரிசல்ட்டை ஈஸியா எடுக்கலாமா? ரிசல்ட் ஈஸியா எடுக்க முடியுமா? முடியாதா? 2 வாரத்திலேயே நம்மளோட ஃபைண்டிங் நம்ம கண்டுபிடிக்கலாமா? பண்ணாங்க. சரியா? ஆய்வு கூடத்தில் வளர்க்க முடியும், லேபரட்டரியில. சரியா? லேப்ல இன்விட்ரோ கண்டிஷன் சொல்லுவோம். இன்விட்ரோ கண்டிஷன்னா என்ன? லேபரட்டரி கண்டிஷன். நீங்க என்ன பண்ணலாம், இந்த பழப்பூச்சியை டைரக்டா நீங்க வளர்க்க முடியும், குரோ பண்ணிக்கலாம். அதனால இதை தேர்ந்தெடுத்தார். ஆண் பெண் என தெளிவாக அறிய முடியும். எது மேல் ஃப்ரூட் ஃப்ளை, எது ஃபீமேல் ஃப்ரூட் ஃப்ளை அப்படின்ற வித்தியாசம் அதனுடைய கலரை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதுக்காக பழப்பூச்சி தேர்வு செஞ்சாங்க. இதுதான் ரீசன்ஸ் டிஹெச் மார்கன் தன்னுடைய ஆய்வுக்கு பழப்பூச்சியை பயன்படுத்துவது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்சிஆர்டி பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? 4 வாரங்கள் தானே சார் அந்த வாழ்க்கை சுழற்சி? 4 வாரங்களா ராஜா? எங்க கொடுத்துருக்கு? 30 நாட்கள் தானே சார்? 30 நாட்கள். ஒரே நிமிஷம் நான் பாத்துறேன். நாட்கள் தான். என்னம்மா? சார் புக்ல இருக்கு. புக்ல என்ன கொடுத்துருக்கேன்? 30 நாட்கள் சார். 30 நாட்கள்னு சொல்லிருக்கீங்க சார். நாங்க என்ன பேர்? ரைட். ஒரே நிமிஷம் நான் ரீசெக் பண்ணிக்கிறேன். சரி, 4 ரைட், 4 to 6 weeks எடுத்துக்கங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ சாலமன். 4 வாரங்களுக்குள்ள அதனுடைய லைஃப் சைக்கிளை முடிச்சுக்கும். சரியா? 4 வீக்ஸ்க்குள்ள அது முடிச்சிடும். அப்ப அதனால நம்ம ஈஸியா ரிசல்ட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் ரீசன் எதுக்காக டிஹெச் மார்கன் இந்த ட்ரோசோஃபில்லாவை தேர்ந்தெடுத்தார் அப்படின்றது. இதுக்கு தான் காரணம். புரிஞ்சுச்சா? ஆனா சாலமன் என்சிஆர்டி புக்ல ட்ரோசோஃபில்லா மெலனோகாஸ்டர் பேஜ் நம்பர் 83ல எடுத்து பார்த்தோம்னா, they complete their life cycle in about 2 weeks. அதான் கொடுத்துருக்காங்க. எஸ் சார். உங்களுடைய என்சிஆர்டி புக் இங்கிலீஷ்ல இருந்ததுன்னா ஜஸ்ட் நீங்க செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாடத்துல நம்ம 30 நாள் படிச்சோம். இல்லப்பா, ஆயுட்காலம். அது வந்து ஆயுட்காலம். சரியா? அது வந்து ஆயுட்காலம், லைஃப் ஸ்பேன். அது இது வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க, மறுபடியும் நான் சொல்றேன் பாரு. என்ன கொடுத்துருக்காங்க நான் அப்படியே படிக்கிறேன். they could be grown on simple synthetic medium in the laboratory. அதாவது பழப்பூச்சிகளை வந்து நாம செயற்கையான ஊடகத்துல ஆய்வகத்துல வளர்க்க முடியும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது they complete their life cycle in about 2 weeks.
2 வாரத்துக்குள்ள இதனுடைய வாழ்க்கை சுழற்சியை முடிச்சுக்கொண்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் சிங்கிள் மேட்டிங் குட் ப்ரொடியூஸ் a large number of progeny flies. அதாவது ஒரே ஒரு வாட்டி ஆண் பழப்பூச்சியும் பெண் பழப்பூச்சியும் கலப்படம் செஞ்சா நிறைய பழப்பூச்சியை உருவாக்கும்னு சொல்றாங்க. ஓகே. ஆல்சோ தேர் வாஸ் a clear differentiation of the sexes. The male and female flies are easily discernible. அதாவது ஆண் மற்றும் பெண் பழப்பூச்சிகளுக்கிடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை நீங்கள் எளிதாக கண்டறிய முடியும். சரியா? இதுதான்டா ராஜா 2 வாரத்துக்குள்ள லைஃப் சைக்கிளை முடிச்சுக்கும். ஆனா அதனுடைய லைஃப் ஸ்பான்னு கேட்டா நீங்க 30 days போடுங்க. புரியுதா? சார் லைஃப் சைக்கிள்னாலும் அதோடைய ஆயுட்காலம் ஒண்ணுதானே சார்? அது எப்படி ராஜா? லைஃப் ஸ்பான்ன்றது வேற, லைஃப் சைக்கிள்ன்றது வேற. வாழ்க்கை சுழற்சின்றது என்ன? ரீப்ரொடக்ஷன்ல அதாவது ஒண்ணு இல்லடா தம்பி, ரீப்ரொடக்ஷன்ல பண்ணி ஆஃப்ஸ்பிரிங்கை உருவாக்குறது லைஃப் சைக்கிள். புரியுதா? அதாவது இனப்பெருக்கம் செஞ்சு ஒரு புதிய உயிரினம் தோற்றுவிக்கிறது ஒரு வாழ்க்கை சுழற்சி. ஆனா புதிய உயிரினத்தை தோற்றுவித்த உடனே இறந்துடாது இல்ல. உயிரினம் இப்ப இருக்குப்பா, ஒரு அனிமல் இருக்குப்பா ராஜா, ஒரு மேல் அனிமலும் ஃபீமேல் அனிமலும் என்ன ஆகுது, கப்ளிங் டூரிங் கப்லேஷன் ஒரு ஆஃப்ஸ்பிரிங்கை கொடுக்குது, ஒரு சின்ன குட்டியை கொடுக்குது. அப்பவே அதோட வாழ்க்கை ஆயுட்காலம் முடிஞ்சிடுதா? முடிஞ்சிடுதா? இல்ல. சரி, அது எல்லாத்துக்கும் பொருந்தாது. இந்த விஷயம் வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஒரு சில இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஆஃப்ஸ்பிரிங் ப்ரொடியூஸ் ஆயிட்டும் கொஞ்ச நாளைக்கு வரைக்கும் இருந்து அப்புறம் தான் சாகும். அதாவது லைஃப் ஸ்பேன் அப்படின்றது என்னன்னா பர்த் டு நேச்சுரல் டெத், அவ்வளவுதான். பிறந்தது முதல் இயற்கையான மரணம் வரையிலான காலம் ஆயுட்காலம். சரியா? ஆனா வாழ்க்கை சுழற்சி அப்படின்றது இல்ல. எப்படின்னா பிறந்ததுல இருந்து இனப்பெருக்கம் செஞ்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களும் வாழ்க்கை சுழற்சியோட, அதாவது வாழ்க்கை சுழற்சி லைஃப் சைக்கிள் எப்படி அதனுடைய அடுத்த சந்ததியை உருவாக்குகிறது. நம்ம இதை வாழ்க்கை சுழற்சி வேற மாதிரி நீங்க என்னன்னு சொல்லலாம்னா ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன், சந்ததி மாற்றம். இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கியா? அதுதான் லைஃப் சைக்கிள் நம்ம சொல்லுவோம். சரியா? அப்ப லைஃப் சைக்கிள் வந்து 2 வீக்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடும். ஆனா லைஃப் ஸ்பேன்ன்றது 30 days ஆர் 4 weeks. நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க தம்பி. தெளிவா நம்ம புக்ல இதாண்டா இருக்கு, என்சிஆர்டில இதுதான் கொடுத்துருக்காங்க. என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்றத மீன் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சரியா? லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட்டட்னா 2 weeks எடுத்துக்கோங்க. சரியா? லைஃப் ஸ்பேன் எடுத்துக்கிட்டா 4 weeks ஆர் 30 days எடுத்துக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சாப்ப? ரைட். இங்க பாருங்க சார், இந்த கலப்பின சோதனை பத்தி எப்படி செஞ்சாருன்றத நீங்க இங்க கடகடன்னு பார்த்துடலாம். என்ன அதை எடுத்துக்கிட்டாங்க, டிஎச் மார்கன் எதை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு பாருங்க. சிவப்பு நிற கண்களை கொண்ட ஆண், என்னது ரெட் கலர் ஐ இங்க இருக்கு பாருங்க, இதான் கண்ணு. சிவப்பு நிற கண்களை கொண்ட ஆண் பழப்பூச்சியை வெள்ளை நிற கண்களை கொண்ட பெண் பழப்பூச்சியோடு கலப்பனம் செய்கிறார். மறுபடியும் சொல்றேன், சிவப்பு நிற கண்களை உடைய ஆண் பழப்பூச்சியை வெள்ளை நிற கண்களை கொண்ட பெண் பழப்பூச்சியோடு கலப்பினம் செய்யும் பொழுது இந்த லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் எப்படி சொல்றாரு பாருங்க. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கணும்? ஒண்ணு சிவப்பு நிற கண்களை கொண்ட ஆண் கிடைச்சிருக்கணும், அல்லது வெள்ளை நிற கண்களை கொண்ட ஃபீமேல் தான் கிடைச்சிருக்கணும். ஆனா இங்க இவருக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, சிவப்பு நிற கண்களை கொண்ட இது என்னது? இது XW கேபிட்டல் எக்ஸ் ஸ்மால் டபிள்யூன்றது எங்க இருக்கு? ரைட். இது வந்து கரெக்டான ஃபாதர் கேரக்டர், இது விட்டுருங்க, கரெக்டான ஃபாதர் கேரக்டர். இங்க என்ன ஆகுது அப்படின்னா, இது எடுத்துக்கோ, வெள்ளை நிற கண்களை கொண்ட ஆண் கிடைக்குது புதுசா. சார் சிவப்பு நிற கண்களை கொண்ட ஆண் தான் வரணும், ஆனா வெள்ளை நிற கண்களை கொண்ட ஆண் என்ற பழப்பூச்சி புதுசா சார்பின்றி ஒதுங்குகிறது. இதுதான் இவருடைய சோதனை. புரிஞ்சுச்சா இந்த சோதனை? இன்னொரு வாட்டி மட்டும் சொல்லிடுங்க சார். அதாவதுப்பா இங்க பாத்துக்கோ, சிவப்பு நிற கண்களை கொண்ட ஆண் பழப்பூச்சி, வெள்ளை நிற கண்களை கொண்டது பெண்ணு. இது ரெண்டுத்தையும் கலப்பனம் செய்யறாரு. உனக்கு எப்படிதான் வந்திருக்கணும்? வெள்ளை நிற கண்களை கொண்ட பெண்ணு தான் வரணும், சிவப்பு நிற கண்களை கொண்ட ஆண் தான் வரணும். ஆனா அதுக்கு மாறா
வெள்ளை நிற கண்கள் ஆண். சரியா? வெள்ளை நிற கண்களை கொண்ட ஆண் என்ற பழப்பூச்சி புதிதாக தோன்றியது. அப்ப இதுக்கு இதோட பொருந்துவது கிடையாது, சார்பின்றி ஒதுங்குகிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எஸ் சார். இதுதான். இது வந்து நமக்கு என்செட்ல கொடுக்கல, இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. இது இதோட சார்பின்றி ஒதுங்குகிறது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதுதான் பழப்பூச்சியில டிஹெச் மார்கன் செஞ்ச சோதனை. ஓகேவா? ரைட். அடுத்தது பாரம்பரிய மாதிரி. இது புரிஞ்சுச்சா? யாருக்குன்னா டவுட் இருக்கா? பழப்பூச்சியில டிஹெச் மார்கன் ஏன் எடுத்தாருன்றது யாருக்காவது புரியலையா? புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சு. ரைட். அடுத்தது நாம என்ன பார்க்க போறோம்? பாரம்பரிய மாதலின் குரோமோசோம் கோட்பாடு, குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். எப்படி அடுத்த ஜெனரேஷன் பொழுது குரோமோசோம்கள் பாரம்பரியமாகிறது அதை விளக்குறது தான் பாரம்பரிய மாதலின் குரோமோசோம் கோட்பாடு. அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ மெண்டல் தன்னுடைய கண்டுபிடிப்புகளை 1865ஆம் ஆண்டு பண்புகளின் பாரம்பரியம் என வெளியிட்டார். அப்ப பாருங்க, கிரிகோர் ஜோகன் மெண்டல் தான் செய்த ஆராய்ச்சிகளின் அடிப்படையில என்ன பண்ணாரு? அவருடைய வேலைகளை பண்புகளின் பாரம்பரியம் அப்படின்ற தலைப்புல ஒரு இதுவா வெளியிட்டார். அந்த காலத்துல வந்து அவருக்கான ஊடகங்கள் சரியா இல்லை. அதாவது நியூஸ் பேப்பர், இப்பெல்லாம் நியூஸ் பேப்பர் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, நியூஸ் சேனல்ஸ் இருக்கு, அந்த மாதிரிலாம் அந்த காலத்துல இல்லை. அவர் என்ன பண்றாரு? ஜஸ்ட் பண்புகளின் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வெளியிடுறார். இது 1900 ஆண்டு வரை அந்த காலத்திய அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இவர் சொன்ன கான்செப்ட 1900 வரைக்கும் யாரும் அங்கீகரிக்கல. என்ன கேரக்டர் சார்? இவர் சொல்றாரு, மஞ்சள் என்பது உருண்டையோடு இருந்தது, பச்சையோடவும் போகும். சாரி, மஞ்சள் என்பது சுருங்கியதோடவும் போகும்னு சொல்லும் போது அதுக்கான கரெக்டான எவிடன்ஸ் அவரால் கொடுக்க முடியல. ஏன்னா அந்த காலத்துல வந்து அவருடைய காலத்துல வந்து மைக்ரோஸ்கோப்லாம் கிடையாதுங்க. மைக்ரோஸ்கோப்லாம் இல்லை. மைக்ரோஸ்கோப் இருந்திருந்தா கூட எப்படி கேமிட்லாம் பிரியுது, குரோமோசோம் எப்படி பிரியுதுனாலும் காமிச்சிருப்பாரு. எதுவும் இல்லை. அதனால என்ன பண்றாங்க, அவர் சொன்னதை 1900 வரையும் யாரும் ஏத்துக்கல. என்னடா இவர் ஏதோ ஒரு கட்டுக்கதை விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு 1900 வரைக்கும் யாரும் மெண்டல் சொன்ன கான்செப்டை யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. சரியா? ரைட். அவரது கருத்தான ஜீன்கள் என்பவை நிலையான. அவர் என்ன சொல்றாரு? ஃபேக்டர். அவர் என்ன சொன்னாரு? ஃபேக்டர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு. கரெக்டா? மெண்டல் முதல்ல என்ன சொன்னாரு? காரணிகள் தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் அதை என்னன்னு சொன்னாங்க, ஜீன்கள் நம்ம சொல்ல வந்தோம். கரெக்டா இல்லையா? ஆமா. அவர் என்ன, அவரோட கருத்து என்ன? ஃபேக்டர்ன்றது நிலையானது. சரியா? அதாவது நிலையாக இருக்கும். அப்படி அது ஸ்டேபிள் and discrete units that control the expression of triads and of the pairs of alleles which did not blend with each other. அவர் என்ன சொன்னாரு? மெண்டல் தான் சொன்ன காரணிகள் என்பது நிலையானது, அது வெளிப்படும் பண்புகளை கட்டுப்படுத்துகிறது மற்றும் அல்லீல்கள் ஒன்றுக்கொன்று கலப்பதில்லை என்ற கருத்தை அவரது சமகாலத்தவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சரியா? அவர் சொன்னதை யாரும் ஏத்துக்கல. 1900 வரைக்கும் அவர் சொன்னதை, ஒரு ஃபேக்டர் தாயா இருக்கு, இதுதான்டா இந்த பண்பு அடுத்த தலைமுறைக்கு அடுத்து போகுது அப்படின்னு மெண்டல் சொன்னதை என்ன பண்ணல, யாரும் ஏத்துக்கல. உயிரியல் நிகழ்வுகளை கணிதவியல் முறையில் வெளிப்படுத்தலாம் என்ற கருத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப நம்ம சொல்றோம் 9:3:1, 1:2:1. சரியா? 1:1 இந்த மாதிரியான கணிதவியல் முறைகள்ல அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணாரு இல்லையா? அதையும் அவர் காலத்திய அறிவியல் அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படிடா இந்த மனுஷன் மேக்ஸ போயிட்டு பயாலஜில உள்ள போயிட்டு இன்கார்பரேட் பண்றாரு, இதுவும் அதுவும் சாத்தியமா அப்படின்னு அந்த காலத்திய அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளல. அண்ட் காரணிகள் தனித்து இயங்குவோம் என்பதற்கான எந்த ஒரு இயற்பிய ஆதாரமும் அவர் கொடுக்கவில்லை. சார், இந்த ஃபேக்டர் இருக்குல்ல, காரணிகள் தான் கட்டுப்படுத்துகிறதுன்னு சொல்லிட்டாரு பண்பை. அது எப்படி ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போகுது? ஏதாவது பிசிக்கல் எவிடன்ஸ் கொடுத்தாரானா? கொடுக்கல. ஏன்னா அதான் சொல்லிட்டேன், அந்த காலத்துல எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போ ஆல்ரெடி காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போ கூட இல்லை. எப்ப கிடைச்சது? அதுக்கப்புறம் 1875க்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்றதால எந்த ஒரு எவிடன்ஸும் மெண்டலால
நிரூபிக்க இயலவில்லை, அவரால் நிரூபிக்கவே முடியல. சரியா? அண்ட் அதுக்கப்புறம்டா என்ன பண்ணாங்க, 1900 ஆண்டுல யார் யாரு, இந்த 3 பேர் ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்ப ரொம்ப முக்கியம் நீட்ல. சரியா? ஈகோ டிவிரிஸ், கால் காரன்ஸ் மற்றும் வான் ஸ்மார்க். சரியா? வான் டெஸ்மார்க் ஏதாவது வச்சுக்கோ. ஈகோ டிவிரிஸ், கால் காரன்ஸ், வான் ஸ்மார்க், இவங்க 3 பேரும் என்ன பண்ணாங்க, சரி மெண்டல் என்னதான் செஞ்சிருக்காரு அதை நம்ம தனித்தனியா ரிசர்ச் பண்ணி பார்ப்போம். அவரு சொன்னார் இல்லையா, ஃபேக்டர்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு இல்லையா, அது எப்படி அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது, எப்படி மஞ்சள் என்பது எப்படி பச்சையோட சேர்ந்து போச்சு, உருண்டை அதே மாதிரி பச்சை சாரி மஞ்சள் என்பது எப்படி சுருங்கியதோட போச்சு, பச்சை எப்படி எப்படி உருண்டையோட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மெண்டலுடைய ஆய்வுகளை தூசி தட்டி எடுக்கிறாங்க, ஃபைல் தட்டி எடுத்து மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யார் யாரு, டிவிரிஸ், காரன்ஸ் மற்றும் வான் ஸ்மார்க். கேள்வி வந்துருக்குப்பா ஏற்கனவே. மெண்டலுடைய ஆராய்ச்சிகளை மறு ஆராய்ச்சி செஞ்சவங்க அல்லது மெண்டலுடைய முடிவுகளை மறு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தியவர்கள் யாருன்னா இவங்க 3 பேர் தான். மைக்ரோஸ்கோப் உதவியின் மூலம் செல் பிரிதலையும் இவர்கள் கண்டுபிடிச்சனர். எப்படி செல் டிவைட் ஆகுது, சரியா, மைக்ரோஸ்கோப் உதவியின் மூலம் செல் எப்படி டிவைட் ஆகுது, அதுக்குள்ள எப்படி குரோமோசோம் எல்லாம் பிரியுது அப்படின்றத இவங்க தான் என்ன பண்ணாங்க, ஆராய்ச்சி செஞ்சாங்க. யாரு, இந்த 3 பேரும். செல் பிரிதலுக்கு முன்பாக நியூக்ளியஸின் உட்பகுதியில் ஒரு அமைப்பு பிரிகிறது என்பதை அறிந்தனர். இதற்கு குரோமோசோம் என பெயரிட்டனர். இவங்க மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ஒரு செல்லு, இமேஜின் செல்லுக்குள்ள யார் இருப்பா, யார் இது, யார் இது, குரோமாட்டின் மெட்டீரியலா இருக்கும்னு நம்ம படிச்சோம். சார் இந்த செல் தனியா பிரியணும்னா முதல்ல என்ன நடக்கணும், ஃபர்ஸ்ட் என்ன நடக்கணும், உள்ள இருக்கக்கூடிய இந்த குரோமாட்டின் மெட்டீரியல் தனித்தனியா பிரியுமா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செல் டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் தனியா பிரியணும், அதுக்கப்புறம் செல் பிரியணும், அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், இந்த குரோமாட்டின் மெட்டீரியலை சூழ்ந்து செல் தனியா பிரியும். கரெக்டா? இப்ப அப்படியே லைட்டா ஆரம்பிச்சிருக்கோம், சைட்டோகைனசிஸ் லைட்டா ஆரம்பிச்சிருக்கோம், அப்புறம் தான் இப்படி பிரிஞ்சிருக்கும். இத ஈகோ டிவிரிஸ், கார்ல் காரன்ஸ், ஷெர்மார்க் இவங்க 3 பேரும் மைக்ரோஸ்கோப்ல பார்த்து செல் இப்படி ஒரு செல் 2 செல்லா பிரியறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மெட்டீரியல் தனித்தனியா பிரியுது, இப்படி பிரியக்கூடிய மெட்டீரியலுக்கு பேரு குரோமோசோம் அப்படின்னு பேர் வச்சாங்க. புரியுதா? குரோமோசோம்னா என்ன அர்த்தம், என்ன பேர் தெரியுமா, குரோமோசோமுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா, கலர்டு பாடிஸ், COLOURED, கலர்ட் பாடிஸ். அதாவது நிறமேற்றிய சாயமேற்றிய பயன்படுத்தும் பொழுது குரோமோசோம்கள் மட்டும் ஸ்டெயின் போடும்போது டிஃப்ரெண்ட் கலரா தெரியுது. சரியா? அப்ப குரோமோனாவே கலர்டு பாடிஸ்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. குரோமோனா கலரு, சரியா, குரோமோசோம்னா கலர்டு பாடிஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். 1902 குரோமோசோமின் இயக்கத்தை மியாசிஸ் வகுப்பின் மூலம் இவர்கள் தெளிவாக கண்டறிஞ்சார். இப்ப 1900 ஆராய்ச்சி ஆரம்பிச்சு 1902 குரோமோசோம் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது, ஒரு செல்லுல இருந்து அடுத்த செல்லுக்கு எப்படி பிரிகை அடைகிறது அப்படின்றத மியாசிஸ் வகுப்பின் மூலம் இவங்க சொல்ல வந்தாங்க. சரியா? அண்ட் அதுக்கு அடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வால்டர் ஷட்டன் அண்ட் தியோடர் போரை. குரோமோசோமின் நடத்தைகள் ஜீன்களின் நடத்தைகளுக்கு சமம் என்பதையும் இது குரோமோசோமின் இயக்கத்திற்கு உதவுகிறது என்பதையும் கண்டுபிடிச்சினார். ரைட், இங்க நோட் பண்ணி வச்சுக்கோ, அன்லைன் பண்ணி வச்சுக்கோ. அப்ப சார் டிவிரிஸ், காரன்ஸ், ஷெர்மார்க் என்ன பண்ணாங்க, மெண்டலுடைய ஆய்வுகளை மறு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தினர். இதோட போதும். ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி என்ன சொன்னாங்க, மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்பொழுது செல் பிரிதலுக்கு முன்பாக ஏதோ ஒரு கலர்டு மெட்டீரியல் பிரிகிறது, அதற்கு பேரு குரோமோசோம்னு சொன்னாங்க. கரெக்டா? புரிஞ்சுச்சா? இது வந்து சொன்னது யாரு, ஈகோ டிவிரிஸ், காரன்ஸ், ஷெர்மார்க். ஓகே, ரைட். அதுக்கு அடுத்தது யார் வராங்க, இங்க பாருங்க, ஷட்டன் மற்றும் போவரி என்ன சொல்றாங்க, the behavior of chromosome
was parallel to the behavior of genes and used chromosome movement. அதாவது குரோமோசோமுடைய நடத்தை ஜீன்களுடைய நடத்தைக்கு சமம். குரோமோசோமுக்குள்ளதாண்டா ஜீன் இருக்கு. குரோமோசோம் என்ன மாதிரியான பிஹேவியரை வெளிப்படுத்துகிறதோ அதே மாதிரியான பிஹேவியர் தான் ஜீன்களும் வெளிப்படுத்துகிறது. இதுதான்டா குரோமோசோமுடைய இயக்கத்திற்கு உதவுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சு சொன்னவங்க யாரு? வால்டர் சட்டன் மற்றும் தியோடர் போரிங். ஓகேவா? புரிஞ்சிச்சா? இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சா? யாரு என்ன சொன்னாங்க அத அண்டர்லைன் பண்ணி படிங்க. அசஸ் ரீசன்ல வரலாம். சரிங்களா? சரி, இது எப்படி பிரியுதுன்றத நான் அடுத்த இதுல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணிருக்கணும், நான் இப்போ ஒரு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். நாளைக்கு கிளாஸ் வரும் பொழுது நீங்க செல் சைக்கிள் செல் டிவிஷன்ல மியாசிஸ் செல் சைக்கிள் எப்படி நடக்குது நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதை நீங்க படிச்சுட்டு வந்தாதான் இது புரியும். செல் சுழற்சி எப்படி நடக்குது, G1 நிலை, S நிலை, G2 நிலை, M நிலை எப்படி நடக்குது, அந்த ரவுண்டா போட்டு படிச்சோம் இல்லையா, அதை படிச்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் மியாசிஸ் செல் பகுப்பு எப்படி நடக்குது, புரோபேஸ் 1 புரோபேஸ் 2 படிச்சிருக்குமா? மியாசிஸ் 1ல புரோபேஸ் 1ல லெப்டோட்டின் சைகோட்டின் பாக்கெட்டின் டிப்ளோட்டின் டயாகைனசிஸ் எப்படிலாம் நடக்குது. சரியா? புரோபேஸ் 2ல மைட்டாசிஸ் மாதிரி எப்படி நடக்குது. இதை நீங்க நாளைக்கு கிளாஸ் வரும்போது படிச்சுட்டு வரணும். படிச்சுட்டு வரீங்களா? அது வந்தா தாம்பா எப்படி நமக்கு பிரியுதுன்றது இன்னும் ஈஸியா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். செல் சைக்கிள் செல் லெசனை ஒரு வாட்டி புரட்டிட்டு வாங்க, நாளைக்கு கிளாஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். சார்பின்றி ஒதுங்கலை எதுக்கு சார் இரண்டாவது விதின்னு சொல்றாங்க? சார்பின்றி ஒதுங்குதல் விதியை ஏன் இரண்டாவது விதின்னு சொன்னாங்கன்னா, அது இருபண்பு கலப்பு சோதனையின் அடிப்படையில வெளியிடப்பட்டதுக்காக. ஏன்னா அவர் ஒரு பண்பு கலப்பு சோதனையில வந்து ஓங்கு பண்பு விதி, அப்புறம் இன்னொரு விதி கொடுத்தாரு, எல்லாமே அதுல வச்சு கொடுத்ததால அதை நம்ம முதல் விதிகள் கூட ரிலேட் பண்ணிடுறாங்க. ஆனா ஜெனரலா பார்த்தா 3 விதின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஆனா இது இருபண்பு கலப்பு சோதனை அடிப்படையில வெளியிடப்பட்டதாலதான் நம்ம இவர் இங்க வந்து இரண்டாவது விதியை வெளியிட்டாருன்னு நம்ம சொல்றோம். சரியா? அதுதான் அதுக்கான கரெக்டான எவிடன்ஸ் நம்ம கிட்ட கொடுக்கல. இதுதான் எவிடன்ஸ். சரி, வேற சார் டெவிரிஸ் காரன் வான் டெஸ்மார்க் தனித்தனியா தானே சார் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணாங்க? ஆமா, தனித்தனியா தான் பண்ணாங்க. தனித்தனியா பண்ணிட்டு அவங்களோட ஒட்டுமொத்த ரிசல்ட்டை ஒண்ணா சேர்த்து வெளியிடுறாங்க. இண்டிபெண்டன்ட்லி தான். 1900ல 3 பேரும் ஒன்னா ஒரே இடத்துல உட்காந்துலாம் ஆய்வு செய்யல. இப்ப இவர் என்ன பண்ணிக்கிட்டாரு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் யூகோ டியூரிஸ் என்ன பண்றாரு, அவரு மெண்டலுடைய ஒரு கணக்கு பலன் சோதனை மறுபடியும் செஞ்சு பார்த்திருப்பார். அதே போல ஷெர்மார்க்கு அதே மாதிரி தனியா தான் செஞ்சிருக்காங்க, காரன்ஸும் தனியா தான் செஞ்சிருக்காங்க. ஆனா இவங்களுடைய ஃபைண்டிங்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் கேரக்டர், அதாவது அவரோட ஃபைண்டிங்ஸ் என்ன சொல்றாங்க, ஏதோ ஒண்ணு செல் பிரிதலின் பொழுது பிரியுது, அது முதல்ல குரோமோசோம்னு அப்படி ஒரு ஃபைண்டிங்க்கு வராங்க. 3 பேருமே சேர்ந்து ஒரு ஃபைண்டிங்க்கு வராங்க. அப்ப இவர் தனியா கண்டுபிடிச்சிருந்தாலும் ஆனா ஒட்டு மொத்தமா என்னதான் சொல்ல வராங்க, குரோமோசோம்னு ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. அவ்வளவுதான். சார் அல்லீல்கள் ஒன்றுக்கொன்று கலப்பதில்லை, அது கொஞ்சம் சொல்லுங்களா சார்? அல்லீல்கள் ஒன்று கலப்பதில்லை. இங்க பாரு, இப்படி இருக்கு ராஜா, இப்படி இருக்கு. ரவுண்டு எல்லோ நீங்க எடுத்துக்கிறீங்க. இதோட அல்லீல்கள் என்னென்ன ஆகுது, ரவுண்டு எல்லோ. கரெக்டா? இது ஒரு அல்லீல், சரியா? இது ஒரு அல்லீல். புரியுதா? புரியுதா? இப்ப என்ன அர்த்தம்னா, இந்த ரவுண்டு இதோட சேர்ந்து ரவுண்ட் எல்லோ கொடுக்குதா, ரவுண்ட் எல்லோ உருவாக்கும். அதே இந்த ரவுண்டு இதோட சேர்ந்து ரவுண்ட் ரிங்கிள்ட கொடுக்கும். புரியுதா? இது இதோட சேர்ந்துதான் போகணும் கிடையாது. அதே போல இந்த ரவுண்டு இது கூட வரலாம், இந்த ரவுண்டு இது கூட வரலாம். இதுதான் அர்த்தம். அதுதான் அல்லீல்கள் ஒன்றோடு ஒன்று கலப்பது கிடையாது. மாற்று வடிவங்கள் கலந்துருக்குன்னா, இப்ப இல்ல இது நீங்க புரிஞ்சுக்கங்க, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், இப்படி இருக்கா?
இத நீங்க அல்லீலா பிரியும் பொழுது அதேதான் அல்லீலா பிரியும் பொழுதும் இப்ப சார் இப்படி இருக்கு சார், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்னு இருந்தா கூட அடுத்து இது கூட தற்கலப்பு செய்யும் பொழுது இன்னொரு கேபிட்டல் ஆர் கூட சேர்ந்து அது ரவுண்ட வெளிப்படுத்துது, இன்னொரு ஸ்மால் ஆர் கூட சேர்ந்து அது ரிங்கிள்ட படுத்துதா இல்லையா? என்னதான் கலப்பினமா வந்தா கூட, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்னு கலப்பினமா வந்தா கூட இதே இன்னொரு கலப்பினமோடு கலப்பினம் செய்யும் பொழுது கேபிட்டல் ஆர் ரவுண்ட மட்டும் வெளிப்படுத்தலாம். சரியா? ஸ்மால் ஆர் ரிங்கிள்ட மட்டும் வெளிப்படுத்தலாம். அதுதான் அர்த்தம். அதுதான் அல்லீல்கள் வந்து என்ன ஆகல, கலப்படைவது கிடையாது அப்படின்றதுக்கான அர்த்தம். தனியாகவே இருந்து இது கூடவும் போகுது அது கூடவும் போகுது, அவ்வளவுதான். இப்ப ஒண்ணு இல்லடா, எல்லோன்றது ரவுண்டு கூடவும் போகும், ரிங்கிள்டு கூடவும் போகலாம். இதுதான் அல்லீல்கள் கலப்படைவதில்லை அப்படின்னு சொல்லலாம். வேற என்னடா புரிஞ்சிச்சா இல்லையாடா? ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கடா. ரைட், எங்க போனானே தெரியல கேட்டுட்டு. ரைட், ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் வாங்க. தேங்க்யூ so much. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.